ஹாய் இன்னைக்கு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் சொல்ல போகிறேன். ரொம்ப நாளாகவே நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, ஹேர் கேர் ரொட்டீன் சொல்லுங்கள், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், கண்டிஷனர் யூஸ் பண்ணலான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நான் எப்போவுமே ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் ஷாம்பு வாஷ் பண்ணுவேன். என்னோடய ஃபேவரட் ஷாம்பு பார்த்தீங்கன்னா லோரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில். இதனோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதனோட கண்டிஷ்னர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லோரியலோட எக்ஸ்ட்ராடினரி ஆயில் கண்டிஷ்னர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஷாம்பு வந்துட்டு கிளென்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கண்டிஷ்னர் வந்து ஹேர் சாஃப்டாக இருக்கவும், ஸ்மூத்தாக இருக்கவும், ஃப்ரீயாக இருக்கவும் நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணணும். கண்டிஷ்னர் மஸ்ட் யூஸ் பண்ணணுமா? கம்பல்சரி மஸ்ட்டாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போனா தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, ஃப்ரீஸ் வராமல் நீட்டாக இருக்கும். கண்டிஷனருக்கு அப்புறம் ஹேர் சீரமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹேர் வந்துட்டு லைட் வெட்டாக இருக்கிறப்போ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதுவும் ஹேரை வந்துட்டு சாஃப்டாக ஃப்ரீயாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு நைட் மாய்ஸ்சரைசர், ஹேர் நைட் மாய்ஸ்சரைசர். இது வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நான் இது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹேர் க்ரோத் சீரம். இந்த சீரம் பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ரூட் ஸ்ட்ரென்த் பண்ணவும், ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணவும், க்ரோத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிடவும் பழகிக்கோங்க. ஹேர் இன்னும் நல்லா வளரும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்டில் லிங்க் அப்படின்னு அனுப்புங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அப்படியும் உங்களுக்கு லிங்க் வரலன்னா பயோவில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.